Frida Francis. Welcome to my cooking channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சவுத் தமிழ்நாட்டுல நான்வெஜ்ல முட்டைனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஆம்லெட் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க, ஏன் ஒரு சிலர் பாயில் பண்ணி சாப்பிடுறது கூட ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரா வந்துட்டு எக் பொடி மாஸ் கிரேவி வந்து இன்னைக்கு நம்ம செஞ்சு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டை பொடி மாஸ்க்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 5 முட்டை, 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் 1 கப், 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் அது 1 கப், தேங்காய் பால் வந்து 1 கப், தேங்காய் துருவல் வந்துட்டு சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 பச்சை மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு நமக்கு 4 சிவப்பு மிளகாய், பிரிஞ்சி இலை, மிளகு கொஞ்சோண்டு, சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை அன்னாசி பூ வந்துட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா கலந்துக்கலாம். முட்டைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எக் பொடி மாஸ் வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கல் வச்சாச்சு. இதில் வந்துட்டு நம்ம முட்டை உடைச்சதை வந்துட்டு இதில் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க முட்டை பொடி மாஸ் வந்து எப்படி அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. பொதுவாகவே முட்டை பொடி மாஸ்னாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம இந்த முட்டை பொடி மாஸ் ரெடி ஆனோன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தேங்காய் துருவல். அது கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு மெல்லமாக அதில் வந்துட்டு கலந்து விடுங்க. இப்போ நம்மளோட முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 4 வரமிளகா, பிரிஞ்சி இலை, மிளகு கொஞ்சம், சீரகம், அன்னாசிப்பூ, பட்டை, இதில் நம்ம ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எக் பொடி மாஸுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக அரைச்சிக்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் நரநரன்னு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேனை வச்சாச்சு. இப்போ அது ஹீட்டும் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் ஆயிலில். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலாவும் இதிலே சேர்த்து ஆட் பண்ணிடலாம். மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபைனலாக வந்து பொடி மாஸ் வந்து இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட. நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ அது நல்லா நம்ம வந்து அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த கிரேவியில் நம்ம ரெடி பண்ண முட்டை பொடி மாஸ் வந்துட்டு சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிரேவியோட. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கிரேவியோட நம்ம முட்டை பொடி மாஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி காட்டும்போது. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் வந்து கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் வந்து நம்ம கொத்தமல்லி வந்துட்டு போட்டுடலாம். இப்போ
இப்போ நம்மளோட எக் பொடிமாஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.